நம்ம மூக்கு வழியாக மூச்சு விடுறதுக்கும் நம்ம வாய் வழியாக மூச்சு விடுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நம்ம வாய் வந்து மூச்சு விடுறதுக்குன்னு உருவாக்கப்பட்டதில்லை, அது சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி உருவாக்கப்படுது இல்லையா, அதுக்குண்டானது தான் உள்ளே இருக்கும். நம்ம மூக்கு தான் மூச்சு விடுறதுக்குண்டான பெர்ஃபெக்டான ஒரு பார்ட்டு. அதில் தான் ஹேர்லாம் இருக்கும். நீங்கள் மூச்சு விடும்போது ஒரு ஏரை வந்து ஃபில்டர் பண்ணும், அதை ஹீட் பண்ணி உள்ளே அனுப்பும் பாடிக்கு. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ மூச்சு விடுறதுக்குன்னு படைக்கப்பட்டது மூக்கு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா தெரியும், இப்போ உள்ள பல பேர் வாய் வழியாக தான் மூச்சு விடுறாங்க. இது சில பேர் அவங்களாம் வாயை திறந்து விடுறாங்க. ஏன்னா வாய் வழியாக விடுறது நல்லது அப்படின்ட்டு ஒக்கு பண்ணும்போது வாயிலே விடுறாங்க சில பேர் இருக்காங்க. மூக்கு வழியாக மூச்சு விடுறது ரொம்ப நல்ல விஷயம். அதான் முடிஞ்சளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதிகபட்சமான காற்று தேவைப்படுது, நீங்கள் ஷார்ட் ஆஃப் பிரத்தில் இருக்கீங்க அப்படின்னா பாடி ஆட்டோமேட்டிக்காக வாயை ஓப்பன் பண்ணும். அது ஓப்பன் பண்ணும், நீங்கள் ஓப்பன் பண்ண தேவையில்லை, அதுவே ஓப்பன் பண்ணும். நீங்கள் உங்களால் பேச முடியாட்டி ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும் இல்லையா. இப்போ நீங்கள் ஓடிட்டு வரீங்க, ஒரு 100 மீட்டர் 100 மீட்டர் ஓட்டு வரீங்க, ஓட்டு வரும்போது சரணம் அதுவே ஓப்பன் ஆகி உங்கள் வாய் வழியாக மூச்சு இருக்கும், மூக்கு வழியாக இருக்கும், ரெண்டு வழியும் போகும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது, அதனால் அது ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். ஆனால் இப்போ நார்மலாகவே நடக்கும்போதே வாயை திறந்து எல்லாம் வாக் பண்ணுறாங்க, டஸ்ட்டு உள்ளே போகுது. வாய் உண்மையிலே படைக்கப்பட்டதில்லை. அதனால் முடிஞ்சளவு வாயை க்ளோஸ் பண்ணிட்டு மூக்கு வழியாக மூச்சு விட்டு பழகுவோம், அது ரொம்ப நல்லது.